சிரிப்பை, காதலை எல்லா பார்வையிலையும் மிக ஆழமா அணுகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட திரைப்படம் எப்படிப்பட்ட தாக்கத்தை, ஒரு புரிதலை இந்த மண்ணில் ஏற்படுத்தி நினைக்கிறீங்க? என்ன சொல்றேன்னா, எல்லா மக்களையும் பாருங்க. நாம சில மக்கள் பார்க்காம இருக்கோம். இப்ப திருநெல்வேலி பகுதியில் வரக்கூடிய மக்கள் இப்ப இருக்கிற காலத்துல இந்த மாதிரி காலத்துல அப்படிதான் பார்க்கணும். மக்களுக்கான படமா ஏன் பார்க்கணும்? அதோட தேவை என்ன? நீங்க இந்த படத்தை பார்க்கும்பொழுது தனிப்பட்ட அது முக்கியமானது. எப்படி முன்பு எடுக்கப்பட்ட திரைப்படங்களா இருக்கட்டும், கர்ணனா இருக்கட்டும், இப்ப எடுக்கப்பட்ட வாழையா இருக்கட்டும், இந்த ரெண்டு படத்துல என்னுடைய பார்வையை நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன வைக்கிறேன்னா, ரெண்டு இடத்துலயுமே கன்னிதெய்வங்களை பத்தி பேசியிருக்காங்க. வாழை திரைப்படத்துல சில காட்சிகள்ல காலிலையும் கண்ணத்திலையும் வண்ணப்பூச்சிகள் ஊர்ந்து செல்வது போல சில காட்சிகள் இருக்கும். கருமையில வண்ணப்பூச்சிகள், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா, பசிங்கிறது ஒரு தேவைன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பன் இல்லை அப்படின்ற காலகட்டம் அவன் வந்து பார்க்கும்போது அழுகிறதுக்கான வழிகள் என்ன, உடல் அந்த உடல்ல வந்து அந்த பலம் இல்லைன்றதான் உணவு எடுத்து சாப்பிடுறது. மனுஷனோட உச்சபட்ச வேதனை ஆனா அதை தாண்டி ஒரு அந்த சம்பவத்தை வந்து அந்த பசியோட வழி அழுகையால அரங்கத்துல அழுக வந்துச்சா இல்ல திரையரங்கத்துல அழுக வந்துச்சா தெரியாத அளவுக்கு அதுக்கான. டெல்டா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தினேஷ் பாபு. சமீபத்தில் வெளியான வாழை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக மண்ணில் ஏற்படுத்தியிருக்கு. அப்படிப்பட்ட திரைப்படத்தை பற்றியான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க போகிறோம். இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நபர் சமூக ஆர்வலர், உதவி பேராசிரியர் திரு விக்னேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் வெளியான இந்த வாழை திரைப்படம் ஒரு மனிதனுடைய வலிய, வேதனைய, பசிய, சிரிப்பை, காதலை எல்லா பார்வையிலையும் மிக ஆழமா அணுகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட திரைப்படம் எப்படிப்பட்ட தாக்கத்தை, ஒரு புரிதலை இந்த மண்ணில் ஏற்படுத்தி நினைக்கிறீங்க? வாழை திரைப்படம் ஒரு அரசியலை பேசியிருக்கு. இந்த மக்கள் வந்து திருநெல்வேலி பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வு இப்படிதான் இருக்கு அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் பேசியிருக்கு அப்படிதான் பார்க்கலாம் சார். இன்னொரு விஷயம், மாரி செல்வராஜ் பற்றிய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவரோட சாதிய சார்ந்த படங்களே எடுக்கிறாரு என்ற ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு பாரதிய வரிகள் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா, எங்கும் பாடாய் புது மக்களை பாடா உள்ளது மாநில பரப்பை பாடா உள்ளது பிறந்த பட்டாளம் அப்படின்னு ஒரு பாரதிதாசன் வரிகள். அந்த வரிகள் என்ன சொல்றதுன்னா, எல்லா மக்களையும் பாருங்க. நாம சில மக்களை பார்க்காம விட்டோமோ அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப திருநெல்வேலி பகுதியில் வரக்கூடிய மக்கள் இப்ப இருக்கிற காலத்துல இந்த மாதிரி காலத்தாலதான் மாரி செல்வராஜ் வந்து இப்படியான படங்கள் கொடுத்திருக்காரு. அப்போ வந்து நீங்க வாழை படத்தை பார்த்து தான் அவருடைய மற்ற படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, ஆட்டோபயோகிராபி அவர் சொல்லும் பொழுது, வாழைப்படம் வந்து அவர் வாழ்க்கை நடந்த படம், அது எவ்வளவு போய் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அவருக்கு. அதனாலதான் அவர் வந்து திரையில இப்படியான ஒரு பேச்சு வந்து பேசுறாரு. திரையில இப்படி வந்து ஒரு படம் எடுக்காரு அப்படின்ற கண்ணோட்டத்தை வந்து எனக்கு கொடுத்துச்சு அப்படிதான் பார்க்கணும். ஒட்டுமொத்த மக்களுக்கான படமா ஏன் பார்க்கணும்? அதோட தேவை என்ன? நீங்க இந்த படத்தை பார்க்கும்பொழுது தனிப்பட்ட நான் வந்து இந்த சாதிக்கானதான் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அது முற்றிலும் உணர்ந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்க வந்து கரண் படமா இருக்கட்டும், இல்ல பரியர் பெருமா படமா இருக்கட்டும், அது அந்த கொடியங்குளம் அந்த மாதிரி பகுதியில் நடந்த படம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடிஞ்சுச்சு. ஆனா இந்த படம் அப்படி இல்லை. வாழைன்றது வாழை சொல்லக்கூடிய தொழிலாளிகள் அந்த உழைக்கும் வர்க்கம் எப்படி இருக்குது, அந்த உழைக்கும் வர்க்கத்துடைய பார்வையில அந்த படம் எப்படி கொண்டு போகுது, அவங்களுடைய ஆழமான அந்த வாழ்வியல் சொல்ற படமா தான் இருக்குது. அப்ப நீங்க வந்து இந்த உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய படமா தான் இருக்குது. நீங்க எல்லாருடைய சமூகத்துல எல்லாருடைய பார்வை ஒரு கண்ணோட்டம் இருக்குது, இந்த மாதிரியான உழைக்கும் மக்களுடைய பார்வை இருக்குன்னு தான் பாக்குறேன். அப்ப நீங்க வந்து இந்த படத்தை வந்து எல்லாருடைய உழைக்கும் மக்கள், எல்லா வர்க்கத்திலும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் அத்தனை பேர் பார்க்கணும். அது அவங்களுக்கான படம் தான் பார்க்கணும். அவங்க வந்து அந்த படத்தை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த மக்கள் வாழ்வியலோட பொருத்தி பாக்குறாங்க. எல்லா மக்களும் வந்து உழைக்கும் மக்கள் இந்த வாழ்வியலோட பொருத்தி பாக்குறாங்க. அவங்க எனக்கு நடந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதனால எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய படமா தான் இருக்கு. முன்பு எடுக்கப்பட்ட திரைப்படங்களா இருக்கட்டும், கர்ணனா இருக்கட்டும், இப்ப எடுக்கப்பட்ட வாழையா இருக்கட்டும், இந்த ரெண்டு படத்துல என்னுடைய பார்வையை நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன வைக்கிறேன்னா, ரெண்டு இடத்துலயுமே கன்னிதெய்வங்களை பத்தி பேசியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அந்த திரைப்படம் தாங்கி இருக்குது. இதனோட பின்புலம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க நல்லா பார்க்கணும். இப்போ நீங்க எல்லா தமிழ் படமா இருக்கட்டும், இந்த வாழை படமா இருக்கட்டும், கன்னி தெய்வங்கள்னு சொல்றோம். நீங்க பெரும்பாலும் பெண் தெய்வங்களை, கன்னி தெய்வங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி செல்வராஜ் படங்களை தான் பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க அந்த கர்ணன் படத்துல வந்து அவருடைய தங்கை வந்து நடுரோட்டில் இறந்து போகும். அந்த இறந்து போகும்போது அந்த யாரும் வந்து உதவி செய்யற அப்படிங்கும்போது அந்த அங்கிருந்து எடுக்கக்கூடிய அந்த கர்ணன், அந்த தண்ணிக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த கர்ணன் அப்படி இருக்கும்போது அந்த கர்ணனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு
அந்த பார்வையிலேயே வந்து ஒரு நான் வந்து இப்படி கொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்ற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையா இருக்கும். அந்த கண்டிதம் பேசும். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா வாழைப்படத்துல அவர் வந்துட்டு அந்த வாழையுடைய தோட்டத்துல உரத்தை வந்து அந்த கண்டிதம் வச்சிருக்காரு. இப்ப என்னன்னாக்கா பெண்கள் வந்து உழைப்பு மருத்துவமா வந்து அங்க எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த வாழை தோட்டங்களுடைய உழைப்பு எப்படி இருக்குது, எங்கள் வாழ்க்கையில வந்து கண்டிதங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் வந்துட்டு நாம இந்த வாழைப்படத்தை வச்சிருக்காரு. இப்போ பெண் தெய்வங்கள் பொதுவாகவே இந்த மாதிரியான அந்த உழைப்பு வர்க்கத்துல வந்துட்டு பெண் தெய்வங்களுடைய வழிபாடு இருந்துச்சு அப்படின்றத இந்த இவருடைய படத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியுது. என்ன பார்க்கலாம் மற்ற எல்லா படங்களையும் விட கண்டிதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் நான் பார்க்கலாம். வாழை திரைப்படத்துல சில காட்சிகள்ல காலிலையும் கன்னத்திலையும் வண்டுப்பூச்சிகள் ஊர்ந்து செல்வது போல சில காட்சிகள் இருக்கும். கருமையில வண்டுப்பூச்சிகள், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துல மட்டும் இல்ல, அவர் எடுத்த இந்த மாமன் படத்துல வந்து பன்னியை வந்துட்டு பன்றியை வளர்க்குற மாதிரி ஒரு காமிச்சிருப்பாரு. அவர் ஹீரோ வந்து பன்னியை வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாரு. இந்த கருப்பா இருக்கிறது நம்ம வந்து எதையெல்லாம் வந்து தூரமா வச்சு பாக்குறோமோ அதெல்லாம் எங்க வாழ்வோட சேர்ந்தது அப்படின்னு அந்த கான்செப்ட வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு கருப்பு அழகுதான், அந்த பன்னிக்குட்டி அழகுதான், நீங்க பாக்குற வண்டுப்பூச்சி அழகுதான், உங்களுடைய பார்வையில தான் மாற்றம் இருக்குது, நீங்க பாக்குற பார்வை தான் அருமையா இருக்குது அப்படின்னா அவர் சொல்றாரு அந்த விஷயங்கள். அதை வந்து நீங்க எல்லா இடங்களையுமே இப்ப நான் அந்த வயல் நடக்கக்கூடிய அந்த பையனுடைய அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அந்த அந்த வண்டு வந்து க்ளோஸ் ஷாட் போய் காமிக்கிறது என்னன்னா அந்த பையன் அவ்வளோ ஒரு உணர்வோட அந்த அந்த இது ஏறத வந்து ஃபீல் பண்ற இந்த விதம் வந்து காமிச்சிருப்பாங்க. கால் வந்து நகரவே நகராது. அது இது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வியலோட ஒத்து போற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம பகுதிகளில் வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பூச்சி போகும், எல்லாம் போகும், நம்ம இது பண்ண மாட்டோம், அப்படி ஃபீல் பண்ணி அது பார்க்க போயிட்டு இருக்கும், பார்க்க மாட்டோம். பட் இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி இல்லை, அப்படி பார்க்கறது இல்லை யாரும் அப்படின்றதான் அவர் வச்சு பண்ண பசிங்கிற வேதனைய எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கடத்த முடியுமோ அந்த அளவுக்கு கடத்திருப்பாங்க படைப்பாளர் இயக்குனர். இன்னும் சொல்ல போனா ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க, சிவனேந்தருக்கு வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா பசிங்கிறது ஒரு தேள்னு நினைக்கிறேன். அந்த தேள் வந்து சிவனேந்தனுடைய வயிற்றுல புகுந்து கொட்டுனா எப்படி கடுக்குமோ அப்படிப்பட்ட நிலையில தடுமாறி நிற்பார். ஏன் சார் 19 பேர் செத்து கிடக்குறாங்க, உடல் இறந்துட்டாங்க, அவருடைய நண்பன் இறந்து கிடக்கிறான், உடன் பிறந்த அக்கா இறந்து கிடக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த 3 பேரையும் பார்க்கிறாங்க. சிவனேந்தன் ஒட்டுமொத்த வலியும் வேதனையும் தாங்க முடியாம என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, பசி. 19 பேரும் செத்து கிடக்குறாங்க, அவருடைய உடன் பிறந்த ஒரு அக்கா வந்து இறந்து கிடக்குறாங்க, உயிருக்கு மேல நண்பன் இறந்து கிடக்குறாங்க. இந்த 3 காட்சிகளையும் பார்த்துட்டு ஒரு மனுஷனால எப்படி நிலையை நிற்க முடியும்னு தெரியல. ஆனா இந்த 3ஐயும் பார்த்துட்டு அவனுக்கு இதுக்கு மேல ஒரு வழியை கொடுத்துச்சு, பசி, வேதனை. கண்ணு இருண்ட நிலையில அந்த சிவனேந்தன்கிறவங்க நிக்கிறாங்க. கடைசி நேரத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சோகத்தை கூட ரியாக்ட் பண்ண முடியாம கடைசியில அந்த சோற்று பானை கிட்ட போய் நிக்கிறாங்க. இந்த காட்சியை எப்படி பாக்குறீங்க? இந்த காட்சி மட்டும் இல்ல, இந்த காட்சியை பேசும்போது எனக்கு ஒரு பழமொழி, நம்ம ஊர்ல சொல்ற பழமொழி ஞாபகம், பசி வந்து 10 பறந்து போகும் அப்படின்னு சொல்லுங்க. பசி இருக்கு, ஊரே செத்து கிடக்குது, அக்கா இல்ல, தன்னோட நண்பன் இல்லை அப்படின்ற காலகட்டம் அவன் வந்து பார்க்கும்போது அழுகிறதுக்கான வழி கூட இல்லை, உடல் அந்த உடல்ல வந்து அந்த பலம் இல்லைன்றதுதான் ரொம்ப முக்கியமானது. பசி எல்லாத்தையும் கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் கூட நம்ம இளைஞர்கள் இங்க உள்ள நம்ம பசங்க மாணவர்கள், நான் ஒரு உதயபிராசன் முறையில சொல்றேன், மாணவர்கள் வந்துட்டு பசியோட வந்து காலையில் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு வந்து அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா பசங்க பேசுவாங்க. அந்த பேசும்போது அவனுக்கு இருந்த அந்த ஃபீலிங் வந்து நீ சாப்பிட்டியா தம்பி இல்லையா அப்படின்னு கேட்க முடியும், அவன் பார்வையிலே தெரிஞ்சிடும். அந்த படத்துல வந்து சிவனேந்திரன் வந்து அந்த பசியை வந்து கண்ணுல கடத்திருப்பான், அப்படியே அந்த வயிற்றை பிடிச்சி அமைக்கிட்டு அந்த கண்ணால பாக்குற அந்த ஃபீலிங் இருக்குங்க. நீங்க நான் வந்து தியேட்டர்ல போய் உட்கார்ந்தா எந்த அளவுக்கு வந்து எனக்கு பசி ஏற்படுற ஒரு ஃபீலிங் வந்து அந்த அவனுடைய பார்வை கொடுத்துச்சு. இது இயல்பா வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த இந்த மாதிரியான இந்த உழைப்பு சமூகத்துல இருந்து நடக்குது அப்படின்னு பாக்குறேன். சிவனேந்திரன் வந்து அந்த அந்த நண்பனை போய் பார்த்துற உடனே வந்து வேந்து நீ யார் மகன் கேட்டா வேந்து அப்படின்னா அவதான் இறந்து அனுப்பினா ஓடுவான், தடுமாறி விழுந்து ஓடும். போய் பாப்பா அக்கா பார்த்த உடனே அங்க நிக்க கூட முடியாம போய் வீட்டுல அந்த உணவு எடுத்து சாப்பிடுறது மனுஷனோட உச்சபட்ச வேதனை இருக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு அந்த சம்பவத்தை வந்து வலி, அந்த பசியோட வலி, அந்த பசி உக்கரம், நீங்க அந்த படமே வந்து என்ன கடத்திருக்கா
பசி தான் அந்த வலி, அந்த பசியோடைய உணர்வு இருக்குல்ல, அந்த ₹1 காசு, அந்த வாழைப்பழம், அந்த பசி, இதுதான் அந்த படத்துல காரணம். தாண்டி ஒருத்தன் ஜெயிக்கிறான். ஆமா, நீங்க வந்து அவன் படிப்பு, அந்த படத்துல பாத்தீங்கன்னா படிப்பு, பசி, உணவு, அப்புறம் அந்த அந்த ₹1 அந்த உழைப்புக்கான உயர்வு இருக்குல்ல, இதுதான் அந்த படம் கடத்தும். பசியை வந்து இந்த கிளைமேக்ஸ் அவன் கொடுத்த அந்த விதம் இருக்கு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனும் அந்த பசிக்கு போகக்கூடாது அப்படின்ற மனநிலை வந்து நாம வந்து விருந்த ஒரு பணம் கொண்ட தமிழர்ன்றதுனால, நம்ம உணவு கொடுத்து பழகிருக்கிறதுனால இப்படியான ஒரு அந்த பையன் வந்து நம்ம தமிழோட விருந்தோர் பண்பு உணவு கொடுக்கிற பழக்கம். அந்த பழக்கத்தை இருக்கும்பொழுது கூட ஒரு மனிதனுடைய பசி எந்த அளவுக்கு கொடுமையானது இருக்குது. அப்ப நாம வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஃபீல் என்ன உருவாச்சு அப்படின்னா, எனக்கு உருவான தனிப்பட முறையில எந்த ஒரு இளைஞனும் உணவு இல்லாம வந்து ஒரு விஷயத்துல ஈடுபடக்கூடாது. இப்படியான வாழ்க்கையை வந்து அந்த இயக்குனருக்கு பாதிச்சிருக்குது அப்படிங்கும் போது அந்த கிளைமேக்ஸ் அவன் சொன்ன விஷயம் வந்து பசியோடு அவன் போய் விழுந்து கிடக்கிற அந்த சம்பவத்தை பார்க்கும்போது என்னால அந்த வாய்க்கான பொழுது என்னால அந்த ஜீரணிச்சிக்க முடியும். எந்த ஒரு இளைஞருக்கும் பசி வந்துடக்கூடாது. நம்ம இந்த துறையில இருக்கிறதுனாலேயே, இந்த உதவி பேராசிரியர் துறையில இருக்கிறதுனாலேயே அந்த இளைஞருடைய காலை பசி, அந்த பசியை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். பல பசங்க இன்னைக்கு காலை உணவு இல்லாம தான் வராங்க. அந்த மாதிரி என்னை பொறுத்தளவு அந்த படம் வந்து பசியோட ஆழத்தை வந்து விளக்கியிருக்கு. கடந்த ஆண்டுகளில் வந்து திரைப்படம் பார்த்தோம்னா எப்போ இடைவெளி வரும், எப்போ அந்த படம் முடியும், கிளைமேக்ஸிங் தான் என்னங்கிறத நம்ம யோசிப்போம். ஆனால் வாழை திரைப்படம் சற்று வித்தியாசமானது தான். எல்லா தரப்பு மக்களை முதல் பாகம் சிரிப்படைய மூழ்க வச்சிச்சு. கண்டிப்பா. ஆனா அடுத்த பாகத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே எதிரில் வந்து அழுகையால அரங்கத்தில் அழுக வந்துச்சா இல்ல திரையரங்கத்தில் அழுக வந்துச்சாங்கிற தெரியாத அளவுக்கு அதுக்கான சிரிப்பையும் சோகத்தையும் ஒரே நேர்கோட்டில் பிடிச்சு காமிச்சிருப்பாங்க இயக்குனர். பாதி பேர் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகாத அளவுக்கு அந்த இடம் வந்துட்டு அந்த இடம் இருந்துச்சு நான் பாக்குறேன். கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி படம் கூட வரல. வாழைக்கு அதுல மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. ஒரு ஹிடன் டீடைல்ஸ் சொல்லக்கூடிய முக்கியமான சில குறிப்புகளா என்ன சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஹிடன் விஷயங்கள் இருந்துச்சு எப்படி பாருங்க. இப்போ நீங்க அந்த படத்தில் வரக்கூடிய அந்த வீடு, அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஊட்டி வீடு, ரொம்ப பழமையான வீடு, அதுவே ஒரு ஹிடன் வீடு தான். அதுக்கப்புறம் அதுல உள்ள அந்த கதவு ஒரு உடைந்த ஒரு பகுதி, அதில் வந்துட்டு ஒரு கம்பியில் விட்ட தாளிட்ட அந்த கம்பி. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுல கூட ஜன்னல் பாத்தீங்கன்னா பாதி உடைஞ்சிருக்கும், பாதி வந்து துணியை வச்சு மறைச்சிருப்பாங்க. கீர்த்திகளை வச்சு மறைச்சிருக்க வீடுகள் கூட இருக்கு. அதான் இயக்குனர் கொண்டு போயிருக்காங்க பாக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல உள்ள குடம், ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு குடம், அது அப்புறம் அந்த பானை, அதுல வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடியே இருக்காது. அந்த பானை வந்து ஒரு சாதாரண பானையா இருக்கும், அதை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பானை, தட்டு உடஞ்சு போன தட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில அந்த கதவுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த நம்ம அடைப்போம்ல அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு பனை ஓலையை வச்சு ஒவ்வொரு இதையும் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எல்லா இடத்துலையும் பொதுவாகவே இருக்கக்கூடிய, இப்ப கூட நிறைய இடங்கள் அப்படி இருக்குன்னு பார்த்தேன். இந்த மாதிரி சம்பவங்கள் இதெல்லாம் வந்து உள்ள கூட வச்சாங்க. அப்புறம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கட்டில் அந்த கட்டில் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு எலும்பு கட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது ஒருத்தர் தான் தூங்க முடியுன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அறையே இல்லாத வீடு, அந்த வீட்டுக்குள்ள எங்க போனாலும் அப்படி வந்துடலாம், அப்படி அந்த மாதிரியான அறையே இல்லாத ஒரு வீடை நான் பார்த்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உள்ள அந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு புதுசா தெரியும் இப்படிதான் இருக்கிறா அப்படின்னு. ஏன்னா இப்படியான வாழ்க்கையை வாழ்றதே இல்லை. ஆனா பூஜை அறையே இல்ல, பூஜை அறையே இல்ல, எதுவுமே இல்லை, அப்படிதான் இருக்குது. இங்க பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அது உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் அப்படிதான் இருக்குது. இந்த இன்டர்நெட்ஸ் தான் வந்து இங்க இருந்துச்சு. இவரு மாரிசெல்வராஜ் படங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அற்புதமான அந்த இடங்கள் போய் ஒவ்வொரு இடத்தையும் வந்துட்டு பழமையான இடத்துல கொண்டு போய் தான் பாக்குறேன். அப்படியான இன்டர்நெட்ஸ் தான் அதை பார்த்தேன். என்னை ரொம்ப ஆச்சரியத்தை ஆழ்த்துற அந்த பகுதியை தான் பாக்குறேன். திரைப்படம் தொடங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடுகுடுப்பக்கார வருவாங்க. அந்த குடுகுடுப்பை ஆட்டும் பொழுது அது திரையரங்கே அதிர்ந்து போச்சு. எனக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. நான் வந்து இந்த குடுகுடுப்பக்கார பார்க்கும்போது எங்க பகுதிகளை பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி போல வந்து குளிர்காரங்க வந்து அந்த குறி சொல்லுவாங்க. அந்த குறி சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து
காலையில எழுந்திரிச்சு வந்து கேட்பேன், அம்மா வந்து தம்பி இந்த மாதிரி வந்து சொன்னாங்களா தம்பி, எனக்கு பதட்டமா இருக்குன்னு சொல்லுவான். அந்த படத்துல அந்த ஒரு சீனை வந்து அவரு அந்த பையன் வந்து ஒரு தனி பையன் வந்து ஒரு அரசன் வந்து அலையிறான், ஒரு பழத்துக்காக அலையிறான் பேசும்போது ஒட்டுமொத்தமா அந்த படத்தையோட கதையுமே அவன் சொல்லிட்டு போயிட்டா தான் நான் பாக்குறேன். தனிப்பட்ட ஒரு அந்த ஃபர்ஸ்ட் சீனே அது வந்துடும். 30 நொடிகளுக்குள்ள அந்த கதையை சொல்லிட்டு போயிட்டேன். என்ன சொல்லியிருக்காரு நினைக்கிறீங்க? அந்த பெண் தெய்வம் வந்து வெளியே இருக்குது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட அவன் வந்து அந்த பழத்துக்காக போய் அலையிறான் அப்படிங்கிற விஷயமா ஒரு பழத்துக்காக அலையிறான்ற விஷயமா இருக்கும். இதை வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அது சொல்லிட்டு போனோடனே அவர் நாய் தடுத்துட்டு போனோடனே அவர் வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. அந்த பையன் வந்து சிவனேந்திரா வந்து எந்திரிச்சு நிக்கிற அந்த சீன் வரும். அப்போ அந்த சீன் பார்க்கும்போது பின்னாடி வர கதைகள் எல்லாமே இந்த ஒரு படத்துல இறுதியில இருந்த கதைகளை வந்து அப்படியே ஒரு 30 செகண்ட் சொல்லிட்டு போயிடாரு தான் பாக்கணும். அது ரொம்ப அற்புதமான 30 நொடிகளுக்குள்ள ஒட்டுமொத்த கதையுமே நீங்க இறங்கிடும். ஆமா.